2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட கீ பிளேயரா விராட் கோலி தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே விராட் கோலி பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, யுஎஸ்ஏ கிட்ட டக் அவுட் ஆகியிருக்காரு. அவர் மட்டும் தான் டக் அவுட் ஆகியிருக்காரா அப்படிங்கிறது கிடையாது. விராட் கோலிக்கு முன்னாடியே மொத்தமா 7 வீரர்கள் டக் அவுட் ஆகியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடர்ல விராட் கோலியோட பேட்டிங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். ஆர்சிபி டீம் ஆரம்ப கட்டத்துல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. வின் பண்றதே மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை விராட் கோலி. பயங்கரமா விளையாண்டாரு. ரன் மிஷின் அப்படிங்கிறத திரும்பவும் நிரூபிச்சாரு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. இதனாலேயே 2024 T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட கீ பிளேயரா விராட் கோலி தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. முதல் போட்டியை அயர்லாந்துக்கு எதிராக. அந்த போட்டியில அயர்லாந்து அணி 96 ரன்களுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, ஓப்பனிங்லேயே ரோஹித் சர்மா விராட் கோலி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஓப்பனிங் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுப்பாரு விராட் கோலி அப்படின்னு பார்த்தா 5 பந்துகளை எதிர்கொண்டு 1 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு 2வது போட்டி யார் கூட அப்படின்னா பாகிஸ்தான் கூட. பலம் வாய்ந்த பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போது விராட் கோலியோட ஆட்டத்தை பத்தி சொல்லவே தேவையில்லை. கடந்த T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலி ஒன் மேன் ஆர்மியா பயங்கரமான ஒரு ஷோ காட்டியிருப்பாரு. இந்தியாவை வெற்றிக்கு கொண்டு போனாரு. இதனாலேயே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில விராட் கோலியோட பேட்டிங் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் எதிர்பாராத விதமா தடுமாறின விராட் கோலி 3 பந்துகளை 4 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அந்த மேட்ச்ல எப்படியோ போராடி இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. 3வது போட்டி யுஎஸ்ஏ கூட. கண்டிப்பா பாருங்க, யுஎஸ்ஏ கூட விராட் கோலி மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி விராட் கோலி ரசிகர்கள்லாம் அவரோட காத்திருந்தாங்க. ஆனா முதல் பாலே டக் அவுட் ஆகி மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்தாரு. T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே முதல் முறையா டக் அவுட் ஆகியிருக்காரு விராட் கோலி. T20 இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது முறையா டக் அவுட் ஆகியிருக்காரு விராட் கோலி. விராட் கோலி மட்டும்தான் T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்காக டக் அவுட் ஆகியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. முன்னாடியே 7 வீரர்கள் டக் அவுட் ஆகியிருக்காங்க. யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் முறையா கோல்டன் டக் ஆனது யாரு அப்படின்னா தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் 2007 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக டக் அவுட் ஆனாரு. 2வது வீரரும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக தான் டக் அவுட் ஆகியிருக்காங்க. எப்ப அப்படின்னா 2010 முரளி விஜய். அதே T20 உலகக்கோப்பை தொடர்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நெக்ரா கோல்டன் டக் ஆனாரு. 2016 நடந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக கோல்டன் டக் ஆனார் சுரேஷ் ரெய்னா. 2023 T20 உலகக்கோப்பை தொடர்ல பாகிஸ்தானுக்கு எதிராக இப்ப இந்திய கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா கோல்டன் டக் ஆகி இருந்தாரு. 2024 பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா கோல்டன் டக் ஆனாரு. அதே மாதிரி 2024 ஜாஸ்பிரிட் பும்ராவும் கோல்டன் டக் ஆகி இருக்காரு. இந்த பட்டியலில் தான் இணைஞ்சிருக்காரு விராட் கோலி. விராட் கோலியை பொறுத்தளவுக்கு இயர்லி ஸ்டேஜ்ல பயங்கரமா சொதப்புனாலும் கூட நாக் அவுட் ஸ்டேஜ்ல விராட் கோலியோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா விராட் கோலி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறிட்டாங்க. இதுவரைக்கும் விராட் கோலி சொதப்பி இருந்தாலும் கூட அவர் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மாவோட இணைஞ்சு விராட் கோலி கிளம்புறாரு தொடக்க வீரர்களா. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னமுமே செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். 3 போட்டியிலுமே சொதப்பி இருக்காங்க. இனி வரக்கூடிய போட்டிகளில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் கிங் விராட் கோலியும் நல்ல தொடக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய ஸ்கோருக்கு போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த மேட்சுகள், அதாவது இந்தியா விளையாண்ட 3 மேட்சுமே நியூயார்க் பிச்சில் நடந்தது. நியூயார்க் பிச்சை பத்தி எல்லாருக்குமே தெரியும். செயற்கை முறையில் அமைக்கப்பட்டது. பவுலிங்க்கு செம்ம சாதகமா இருந்துச்சு. அதனாலதான் இந்திய அணி மிகப்பெரிய ஸ்கோருக்கே போக முடியல. லோ ஸ்கோரே எல்லா மேட்சும் முடிஞ்சுக்கிட்டு இருந்தது. பட் நியூயார்க் பிச்சில் எல்லா மேட்சுமே இந்தியாவுக்கு முடிஞ்சிருக்கு. இனிமேட்டுக்கு எந்த பயமும் இல்ல. அதிரடி சரவெடி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. விராட் கோலி நாக் அவுட் மேட்சஸ்ல மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கு.